நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் திருமதி சிவசக்தியாம் அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்க. இன்றைய வகுப்பு தன்னம்பிக்கை வளர்க்கும் நற்சிந்தனைகள். மதுரையிலிருந்து நன்றியம்மா. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு தன்னம்பிக்கை வளர்க்கும் நற்சிந்தனைகள். நம்ம முதல்ல இந்த உலகத்தில் நம் சிறு பிள்ளைகளாக பிறக்கிற தருவாயில இருந்து இன்றைக்கு நம்மளோட தலைப்பு அணுகலாம் என்று இருக்கிறேன். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் காலத்திற்கு காலம் மாறுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு குடும்பத்துல 10 குழந்தைகள் இருப்பது கூட சகஜம். ஆனா இன்னைக்கு 2 குழந்தைகள் இருப்பதே அதிகம். ஏனென்றால் பிள்ளைகளை வளர்க்க அவ்வளவு செலவாகிறது. முன்பு 5 பிள்ளைகளை வளர்க்கும் செலவை விட இன்றைக்கு ஒரு பிள்ளையை வளர்க்கும் செலவு அதிகம். இந்த வளர்ப்பு செலவு முறை மாறினாலும் தாய் தந்தையரோட அன்பு செலுத்தி வளர்ப்பதில் ஏற்படக்கூடிய சாதக பாதங்கள் மட்டும் இன்றும் மாறவில்லை. அதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். இந்த குழந்தைகள் வளர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளும் போது தாயின் அன்பை பெறாமல் வளர்ந்தவர்களே தீமையின் பக்கம் அதிகமாக செல்கிறார்கள். பொதுவா தாய் தந்தையரோட அரவணைப்பில் வளர்கிற குழந்தைகள் நன்கு வளர்கிறார்கள். ஆனால் தாய் தந்தையரோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்பெறாத குழந்தைகள் தான் எல்லாவற்றிற்கும் ஏங்கி தவிக்கிறார்கள். இப்போ ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நாம் செலுத்தக்கூடிய அன்பும் எப்படிப்பட்டது என்றால், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானே. இப்ப பெற்றோரின் அதிகமான ஆதரவை பெற்ற குழந்தைகளுக்கு கர்வமும் ஆணவமும் கருக்கொண்டு விட்டது. இதனாலதான் எதிர்காலத்துல சண்டையும் கருத்து வேறுபாடும் ஏற்படுது. இப்ப இந்த குழந்தையானது பூமியில வந்து பிறந்ததுமே அழ வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இந்த குழந்தை அம்மாவின் வயிற்றுக்குள் அமைதியான அந்த தியான நிலையில இருக்குது. பிரசவித்து வரும்போது தியானத்தை கலைத்து விட்டார்களோ என்று கவலைப்பட்டுதான் குழந்தை அழுகிறது என்று ஆன்மீகவாதிகள் காரணம் சொல்கிறார்கள். பகுத்தறிவாதர்களின் காரணமோ இன்னொரு வகையான உலகத்தில் அழுதுதான் எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டியிருக்கிறது. குழந்தை பிறந்ததும் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு பழமொழி அழகா சொல்லுவாங்க, அழுத குழந்தைதான் அம்மாவோட பால் குடிக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம இறைவனிடத்துல எடுத்துக்கிட்டோம்னா கூட நாம் என்ன நமக்கு தேவையோ அதை இறைவனிடம் மன்றாடி அதை பெறுகிற வரைக்கும் நாம இறைவனை விடுறதே கிடையாது. அது கிடைக்கிற வரைக்கும் இல்லையா. அதே நிலைமைதான் இப்ப இந்த மானுடம் மனித குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு இருக்கிறதுக்கு இடம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நாகரிகம் பெருக பெருக மனிதனோட தேவைகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டு போகுது. இப்போ பொருட்களோட மடங்கு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நிலம் வீட்டினோட மதிப்பு 100 மடங்கா போயிடுச்சு. இப்போ குடியிருக்க வீடு என்ற நிலை மாறி, வீடு அப்படின்னாலே முன்பெல்லாம் என்ன பண்ணுவோம், குடியிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இன்றைக்கு அந்த வீட்டை கூட அழகுபடுத்தி பார்க்க வேண்டும். முன்னாடி ஹால் இருக்கணும், அடுப்படி இருக்கணும், சமையலறை பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வந்து குளியல் அறை இருக்கணும், அப்புறம் 2 தனித்தனி அறைகள் வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட ஆசைகள் தேவைகள் கூடிக்கொண்டே போகுது. ஆனா நல்லா யோசித்து பாருங்க, எத்தனை அறைகள் இருந்தாலும் நாம படிக்கிறதுக்கு ஒரு அறைய கண்டிப்பா வந்து வச்சுக்கணும். இது வந்து பெரியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டில் நூலகத்திற்குன்னு ஒரு சின்ன அறை இருக்கணும். எல்லா வசதிகளும் இப்ப பெருகிட்டு வர்ற இந்த காலகட்டத்துல தனிமையா படிக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், அதுக்கு அறைகள் வேண்டும். அப்படி அறைகள் இல்லாதது எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீடு குருவி கூட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. மானிட வாழ்க்கையில வசதியா வாழ்றதுல நிறைவடைஞ்சிருது இல்லைங்க. நாளுக்கு நாள் நம்மளோட அறிவை பெருக்கிக் கொள்வ வேண்டும். ஏன் இன்றைக்கு வந்து நம்மளுடைய வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் டெலிகிராம் சேனல் வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு
தினம்தோறும் பல நபர்களை அறிமுகப்படுத்தி பலரோட அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அவர்கள் கற்றலை விட கேட்டலே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தன்னம்பிக்கை வளரணும் அப்படின்னா நல்ல சிந்தனைகளை நாம தினம்தோறும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம துன்பத்திலே உழன்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்பம் அப்படின்றப்போ நம்மளோட சிரிப்பு. அப்போ உலக ஜீவராசிகள்ல செய்ய முடியாத செயல் ஒண்ணு மனிதனுக்கு வாய்த்திருக்கிறது. மனிதன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம நினைச்சா சிரிக்க முடியும், நாம நினைச்சா அழக முடியும். ஆனா இந்த ஒரு வரப்பிரசாதம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. மாடு போன்ற சில மிருகங்கள் மனதிற்குள்ளே சிரித்தாலும் மனிதனை போல வெளிப்படையாக சிரிக்க முடியாது இல்லையா? நாம அதை பார்க்க முடியாது. அப்போ கவலை வரும்போது வாயிலே இருக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னா சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்றத நாம கண்கூடா நம்ம பாக்குறோம். இப்ப மனிதனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் செல்வம் என்ன அப்படின்னா அந்த சிரிப்பு. அதனாலதான் மேடையில மேடையிலையும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் சரி, மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிறதுல பெரும் முயற்சி எடுப்பார்கள். இப்போ மாபெரும் செல்வம் சிரிப்பு அப்படின்னு மேடையில முழங்காத பேச்சாளர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த வகையில மனிதன் வாய் விட்டு சிரிக்க மட்டும்தானா தெரிகிறது, அவன் அழுகம் கூடவே தெரிகிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில அப்போ ஒவ்வொரு சிந்தனைகளா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கை ஊட்டுபவர்கள். நம்ம சோர்ந்து போற நேரத்துல நமக்கு ஒருத்தவங்க நம்மளோட தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ பார்த்துட்டு ஏன் அப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் காலப்போக்குள்ள நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தை இருக்கு பாருங்க, இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கைய பூஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். நம்ம சில எழுத்தாளர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய புத்தகங்களை நிறைய எழுதுவாங்க. எதற்கு? நம்பிக்கை வேணும். மனிதன் மிகவும் வஞ்சக குணம் உடையவன், மோசக்காரன், ஏமாற்றுபவன் என்று நூற்றுக்கணக்கான பக்கத்துல திட்டி தீர்த்து விட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்க, தன்னம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு முடிச்சிடுவாங்க. உண்மையிலேயே எல்லா மனிதர்களிடம் நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் சரிக்கு சரியா இருக்கு. இப்ப நல்லா பாருங்களேன், பஸ்ல ஏறணும்னையும் சீட்ல உட்காரணும் அப்படின்னு துடிக்காத ஆளே இல்ல. சீட்டு கிடைச்சிடணும், பஸ்ல போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளோட என்னவா இருக்கும், எப்படினாலும் சீட்டு கிடைக்கணும். ஏன்னா நின்னுகிட்டே போக முடியாது, எவ்வளவு தூரம் தான் நின்னுகிட்டே பயணம் பண்றது அப்படின்ற எண்ணம் நமக்கு ஓடும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போறோம்னா அது சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். இப்பளோட நம்ம வயதானவர், கை குழந்தையோட இருக்கும் பெண், இவர்கள் பக்கத்துல கால் கடுக்க நின்னாலும் கவலைப்படுறதே கிடையாது. சில பேர்லாம் நமக்கு உட்கார இடம் கிடைச்சிருச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உட்கார இடம் கொடுக்காத அதே மனிதர்கள் ஒண்டிக்கொள்ள இடம் கொடுத்து கை கொடுத்து உதவுவார்கள். இப்போ ஒரு சில காலகட்டத்துல சிலரை இவங்க இப்படி நல்லதும் பண்ணுவாங்க, சில நேரங்கள்ல கண்டுக்காம போறவங்களும் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி நாம தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுறதுக்கான வழியை தான் நம்ம யோசிக்கணும். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில காலத்தை பார்த்து கணக்காய் தொழில் புரிவோன் வேலையாளாகவே வீணிருப்பான், மேலே அதிகம் உழைக்கின்றவன் சில நாளில் முதலாளி ஆகிவிடுவான். காலத்தை நம்பிட்டு இன்னும் காலம் வரல அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்கவன் என்னைக்குமே ஒரு வேலையாளாதான் இருக்க முடியும். ஆனா அதிகம் உழைப்ப போடுறவன் தான் என்னைக்குமே முதலாளியா இருக்க முடியும். நல்லா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, தன்னம்பிக்கை கதைகள்னு நம்ம படிச்சோம், தன்னம்பிக்கையை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா எத்தனை பேரு இன்றைக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல கடினமாக உழைத்தவர்கள் தான். யாருமே எளிதில இந்த ஒரு பெரிதான இடத்திற்கு வந்து விடுவது கிடையாது. அவ்வளவு கடின உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள அவங்களே தன்னம்பிக்கையை வளர்த்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல எல்லோருமே கஷ்டப்பட்டுதாங்க வந்திருக்காங்க. மனிதன் சுதந்திரம் பற்றி எவ்வளவு சிந்திக்க தொடங்கினானோ அன்றைக்கு தொழிலாளர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. நம்மளோட சுதந்திர இந்தியாவுல தொழிலாளர்களுக்கு ஏகப்பட்ட உரிமையும் சலுகையும் இருக்கு. முதலாளி தொழிலாளியை சுரண்டி பிழைத்து கொழுக்கிறான். இப்படி ஒரு நிறுவனத்துல எவ்வளவு லாபம் வரும் என்று முதலாளிக்கு தெரியும் முன்பே தொழிலாளர்கள் கணக்கு போட்டு சொல்லி விடுவாங்க.
இப்படி கணக்கு பார்த்து உழைப்பது சரியல்ல. எந்த தொழிலாளி தான் வாங்கும் சம்பளத்தை விட அதிகமா கணக்கு பார்க்காம உழைக்கிறான், அவன் கொஞ்சம் முதலாளி விடுவான். எதையுமே கணக்கு போட்டு இவ்வளவு வாழ்க்கையில உழைப்பதற்கான தன்னம்பிக்கையோடு ஜெயிப்பதான வாழ்வியல் சிந்தனைகள், ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது. நாம் அந்த சிந்தனைகளை எல்லாம் மனதில் கொண்டு தினம் தினம் அதை அசை போட்டு கொண்டிருந்தால் நம்ம ஒரு நல்ல நிலையை அடையலாம். தினமும் நாம் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய நற்சிந்தனைகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.